ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுடைய ஃபேஸில் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாய்ஸ்சரைசர் தான். ஏன்னா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொரசொரப்பாக சாஃப்டாக இல்லாமல் இருக்கும். ஃபவுண்டேஷன் ஈஸியாக பிளெண்டும் ஆகாது. அதனால் எப்போவுமே ஃபஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து போடணும். இது போடுறதுனால நம்மளோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் வந்து இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷனும் வந்து ஈஸியாக நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வேறு எந்த மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஃபேஸில் அது அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் வந்து டைம் கொடுங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆலோவேரா ஜெல் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் தனியாக வந்து ப்ரைமர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆலோவேரா ஜெல்லையே நீங்கள் ப்ரைமராகவும் வந்து போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ப்ரைமரும் வந்து போடணும். ஏன் அப்படின்னா நம்ம போடுற ஃபவுண்டேஷன் நம்மளோட ஓப்பன் போஸ்ட்டில் போயிட்டு நல்லா அடைச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் இல்லைனா ப்ரைமர் போடும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டில் போயிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்கு மேலே நம்ம போடுற ஃபவுண்டேஷன் எதுவுமே நம்ம ஸ்கின்குள்ளே கொண்டு போகாது. நம்ம ஸ்கின்க்கும் எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஃபவுண்டேஷன் நம்ம ஃபேஸில் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் 4 to 5 hours இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ப்ரைமர் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அத்தனை ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்டே ஆகும். அப்படி இல்லைனா 1 or 2 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரைமருக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடுங்க. ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அதையும் முகத்தில் நல்லா காய விட்டு இப்போ அதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்க இந்த ஃபவுண்டேஷன் லாக்மியோட ஃபவுண்டேஷன் தான். என்னோடய ஷேட் வந்து நேச்சுரல் ஷீல். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து கையில் எடுத்துக்கிறேன். நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டாட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபேன் போட்டுட்டு தான் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடு நல்லாவே வந்து காஞ்சிடும். அது என்ன தான் நம்ம பிளெண்ட் பண்ணால் கூட அப்படியே திட்டாக இருக்க மாதிரி வந்து ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸோடைய ஒவ்வொரு பார்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து டாட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஈவனாக இருக்க மாதிரி வந்து பிளெண்ட் ஆகும். இப்போ என்னோடய கன்னத்தில் ஒரு சைடு மட்டும் நான் இப்போ வச்சுட்டு டேப் பண்ணுற மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த 2 சைடு கன்னங்களை நல்லா அப்ளை பண்ணுவோம். அதுவே நம்ம கீழே இருக்க இந்த தாடை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக கவனமாக வந்து பண்ண மாட்டோம். அதே மாதிரி நெத்தியில் அப்ளை பண்ணும்போது சரி, இந்த ஹேருக்கு ஒட்டியிருக்க இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ கவனமாக வந்து பண்ண மாட்டோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபேஸில் இன்னொரு சைடும் நான் அதே மாதிரியே வந்து டாட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபேஸில் பிளாக் ஸ்பாட் அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஃபவுண்டேஷன் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அங்கே மட்டும் செகண்ட் லேயராக கொஞ்சமாக வந்து டாட்டாக வச்சுட்டு அங்கேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே உங்கள் கண்ணுக்கு மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கும். 2 லேயராக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது நல்லாவே வந்து கவர் ஆகிடும். ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக உங்களுடைய கழுத்துலேயும் வந்து அதே மாதிரி டாட் பண்ணிவிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ஃபேஸ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இந்த ஃபவுண்டேஷன் ஒரு சூப்பரான கவரேஜையும் வந்து கொடுக்குது. ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா நம்ம போடுற பவுடரும் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று காம்பேக்ட் பவுடர் போடுங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிபி பவுடர் வந்து நீங்கள் போடலாம். சாதாரண பவுடரை விட இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். நான் எடுத்திருக்க இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்ஸோட பிபி டால்க் தான். ஏன்னா நம்ம நார்மலான பவுடர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய பிளாக் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா வந்து அந்த அளவுக்கான கவரேஜ் வந்து கொடுக்காது. நம்ம போடுற ஃபவுண்டேஷன் ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம போடுற பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வந்து அந்த பிளாக் ஸ்பாட் எல்லாத்தையும் மறைச்சி ஒரு சூப்பரான கவரேஜ் வந்து கொடுக்கும். அதுவே நார்மல் பவுடர் இருந்தால் அந்தளவுக்கு வந்து இருக்காது. இப்போது நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண அதே ஸ்பஞ்சை வச்சே தான் நான் வந்து பவுடரும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் பண்ணும் இல்லையா, இப்போ லைட்டாக ஐப்ரோஸும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மேக்கப் லுக்கை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈவனாகவே இருக்கும். அதே சமயத்தில் மேக்கப்பும் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.